எப்படி மனுஷன் பூந்து வளர்த்தாரு பாருங்க பசியில். ஆ அப்புறம் பரிஷத்துக்கு ஒரு அப்பளத்தை கொடுத்து சரி கட்டிடலாம், நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சாப்பிட்றாரு. இகிதா, நீயும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நான் எப்போதாம்மா சாப்பிட்றது, ரெண்டுத்தையும் வச்சுட்டு. பிரதீக்ஷா, குடிமா பாலை, வேற வழி, பால் கொடுத்துட்டு தான் நான் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறது, ஃப்ரைட் ரைஸ் வேறு முன்னாடி எடுத்து வந்து வச்சுட்டாங்க, நூடுல்ஸ் வேறு வந்துடுச்சா. எப்பயுமே லேட்டாக எடுத்துன்னு வருவாங்கங்க ஆர்டர் பண்ணால், இன்றைக்கி என்னன்னா சீக்கிரமாக எடுத்து வந்து வச்சுட்டாங்க. கட்டு பேத்துறாங்க முன்னாடி வச்சுட்டு. ஓ பரிஷித், உனக்கும் ஊட்டணுமா? ஊட்டுறப்பா ஊட்டுறேன். வேற வழி, எல்லா அம்மாங்களோட வேலை இது தானே. கடைசியாக நாங்கள் சாப்பிட்ணும், குழந்தைய அதுவும் மடியில் வச்சுக்கின்னு. என்னால் முடியாது, எனக்கு பசிக்குது, ஆளை விடுங்கடா சாமி, நான் சாப்பிட்டுறேன். எவ்வளோ நேரம் நானும் பொறுமையாக இருப்பேன், கண்ணு முன்னாடி பசியில் ஃப்ரைட் ரைஸும் நூடுல்ஸும் நிற்கும் போது. சாப்பிட்டுட்டு மீதி உங்களுக்கு பொறுமையாக ஊட்டுறேன். இதோ உங்கள் அப்பா ஊட்டுற பரிஷித்து முடிச்சிட்டா இருப்பார் அவர் வேலையை, நீ சாப்பிட்டுப்பா இப்போ. ஆ இதுதாங்க எல்லார் வீட்லேயும் நடக்கிறது. அம்மாக்கும் அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம். என்னதான் இருந்தாலும் அம்மாவுக்கு மனசு கேட்காது, குழந்தைங்களுக்கு ஊட்டிட்டு தான் சாப்பிடுவோம்.